இன்ஸ்டன்ட் பலாப்பழ பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ராஜிகா கிச்சன். உடனே செஞ்சு சாப்பிடணும் பணியாரம்னு நினைக்கிறவங்க இப்போவே பலாப்பழத்தை வாங்கி சீசன்லேயே கிடைக்கும் போது செஞ்சு பாருங்கள். ரொம்ப கலரும் நல்லா வந்துச்சு, கிறிஸ்பியாகவும் இருந்தது, டேஸ்ட் வைஸும் ரொம்ப எம்மியாக இருந்தது. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கோதுமை மாவு 1 கப் எடுத்து எண்ணெய் ஊற்றாமல் செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவு வெல்லம், ஏன்னா பலாப்பழத்தில் இனிப்பு இருக்கனால வெல்லம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் இருக்கிற மண்ணை எடுக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி சூடு பண்ணிட்டு வடிகட்டிக்கோங்க. பாகு பதம்லாம் எதுவும் கிடையாது. பலாப்பழத்தை பாதியை எடுத்து நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன், மிச்சத்தை அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஃபுல்லாகவே அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம், இல்லை அரிஞ்சு போகிறதுனாலும் அரிஞ்சு போடலாம். எப்படி போட்டிங்கனாலும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சுக்கு ஏலக்காவை இடித்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டியதான். கரைச்சி வச்சுருக்க வெல்லம், அரைச்ச பலாப்பழ விழுது, தட்டி போட்ட சுக்கு ஏலக்காய், கொஞ்சோண்டு உப்பு, அரிஞ்ச பலாப்பழம், கோதுமை மாவு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா பலாப்பழம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்திட்டோம்னா நம்ம திருப்பி போட முடியாது, ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் தொல்லை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்காகவே வச்சுட்டு அழகாக குழிப்பணியாரத்தில் திருப்பும் போதெல்லாம் பசங்களை கூப்பிட்டு திருப்புங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரெசிபியை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.